ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் மீரா மைதீன், தண்டையார்பட்டி நேதாஜி நடந்து வருகிறேன். நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வபாத்தான பின்னால் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டதா? அருமை நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வபாத்தானதுக்கு பின்னால ஜனாசா தொழுகை ஜமாத்துடன் நடைபெறவில்லை. தனித்தனியா வந்தாங்க சஹாபா பெருமக்கள், தொழுதாங்க போனாங்க, இன்னொரு சாஹிப் வருவாங்க தொழுவாங்க போவாங்க, இப்படி தனித்தனியாக தொழுதார்களே தவிர ஜமாத்துடன் நடைபெறவில்லை. காரணம் என்ன? ஜமாத்தா நடைபெறதா இருந்தா ஒருங்க இமாமா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான உடல் வைக்கப்படணும். அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்துல யார் இமாமாக நிற்கிறது? அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை தனித்தனியாக நடைபெற்றதை தவிர ஜமாத்து நடைபெறவில்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்திலே இமாமத்து செய்வதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. இதுக்கு ஆதாரமா ஒரு ஹதீஸை கூட நம்ம காட்டலாம். ஒரு கட்டத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போனதுனால, ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுனால வெளியே போனாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட வந்து தாங்க தொழுகை நடத்துங்க இமாமா இருந்து. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்கு சம்மதம் என்றால் நான் உடன்படுகிறேன் அப்படின்ட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காம சொல்றாங்க. இமாம் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. தக்பீர் கட்டியாச்சு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த உடனே அந்த சஃப்புகளை எல்லாம் பிளந்து கொண்டு முதல் சஃப்புக்கு வந்துடுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க அப்படிங்கறத இமாமாக நிற்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் கைகளை தட்டுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி எல்லாம் பார்க்கல. ஏன் தொழுகை கரெக்டா தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஏன் கையை தட்டுறாங்க? அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. இப்போ அதிகமாக கையை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சஹாபா பெருமக்கள். அப்படி திரும்பி பார்க்கறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து முதல் சஃபில் இருக்கிறதை பார்க்கறாங்க. உடனே இமாமா இருக்கிற இடத்திலிருந்து பின்வாங்குகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிக்கை செஞ்சாங்க. தங்களுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு இறைவனை புகழ்ந்த வண்ணம் அப்படியே வந்துடுறாங்க முதல் சஃபுக்கு. இப்போ இமாம் நிற்க வேண்டிய இடம் காலியா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு போய் நிற்கிறார்கள். தொழுகையை தொடர்ந்து நடத்தி முடிக்கிறார்கள். இப்ப சஹாபா பெருமக்களை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு சட்டத்தை சொல்லி கொடுக்கிறாங்க. அருமை தோழர்களே, நீங்க இமாமுக்கு எதையாவது தெரிவிப்பதாக இருந்தா சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அத்தஸ்பீஹு லிர்ரிஜால், ஆண்களா இருந்தா சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். வத்தஸ்ஃபீகு லின்னிசா, பெண்களா இருந்தா தான் கையை தட்டணும். நீ இமாமுக்கு ஒண்ணு தெரிவிக்கிறதா இருந்தா சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், கை தட்டக்கூடாது. அது பெண்களுக்குரிய சட்டம். அப்படி சொல்லிவிட்டு இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்கறாங்க, நான் தான் சமிக்கை செஞ்சேன்னு, அப்படி இருந்து ஏன் நீங்க பின்னால வந்துட்டீங்க அப்படின்னாங்க. இப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்திலே இமாமத்து செய்வதற்கு இந்த அபூபக்கருக்கு என்ன அருகதை இருக்கிறது, அதனால் வந்துட்டோம் அப்படின்னா. அதை ஒப்புக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்துல அவங்க தாங்க இமாமா இருக்கணும், வேற யாரும் இமாமா இருக்க கூடாது. ஏன்? பிறரால் பின்பற்றப்படக்கூடியவர்கள் இறைத்தூதர். இன்னொருத்தவங்க இமாமா இருந்தா அவங்கள போய் ஒரு இறைத்தூதர் பின்பற்றாங்கன்னு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் மற்றவர்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர மற்றவர்களை இறைத்தூதர் பின்பற்றக்கூடாது. ஆகவே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இமாமா இருக்கணும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொழுகை நடக்குதுன்னு வச்சுக்கிறோங்க ஜமாத்தா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித உடல் அங்க வைக்கப்பட்டுரும். புனித உடல் இருந்தா அவங்களே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவங்க இருக்கிற இடத்துல யார் இமாமத்து செய்யறது? அதனாலதான் ஜமாத்தா நடக்கல. ஆனா இந்த பிரச்சனை கூட சில பேர், ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு கொண்ட சில பேர்னால அதை அங்கீகரிக்க முடியாது. இதுக்கு கூட ஒரு விளக்கம். அப்பொழுது ஏற்பட்ட கபலீகரத்திலே அது நடக்காம போய்விட்டது. எவ்வளவு பெரிய களங்கம் தெரியுமா இது சஹாபா பெருமக்கள் விஷயத்துல. யுத்த களத்தில் இருந்தால் கூட தொழுகை நிறைவேற்றியவர்கள் அல்லவா அந்த சஹாபா பெருமக்கள். அப்புறம் அந்த நேரத்தில் தொழுகை மறந்துட்டாங்கன்னு சொன்னா சரி, அப்படின்னு சொன்னா அரபியில தொழாம இருக்கணும். சஹாபா பெருமக்கள் தனித்தனியா போய் தொழுதிருக்காங்களே, அப்ப எப்படி அந்த நேரத்தை விட்டுட்டாங்க எப்படி சொல்ல முடியும்? அதனால தொழுகை நடைபெற்றது, ஜமாத்துடன் நடைபெறவில்லை. அதற்கு காரணம் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.